ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரோன் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சிறுகிழங்கு வச்சு சூப்பரான ஒரு கோலா உருண்டை ரெசிபி தான். அப்படியே மட்டன்ல நம்ம கோலா உருண்டை செஞ்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிறுகிழங்கை நல்லா அவிச்சிருங்க. அவிச்சிட்டு கழுவிட்டு அவிச்சதுக்கப்புறம் நீங்கள் தோல் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தோல் எல்லாமே உரிச்சிக்கலாம். நான் செய்ய முடியல, அந்த சிறுகிழங்கோட அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம நிறைய ஸ்பைசஸ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து வரலை. அது மாதிரி மட்டன்ல நம்ம செஞ்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. இது வந்து எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சு குடுத்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குனாங்க. அதனால தான் இந்த டிஷ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம துருவுறதுல ரொம்ப பொடுசா இருக்கும் தெரியுமா? ஒரு பல் அதில வச்சு நல்லா துருவிக்கோங்க. அப்பனா உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸா கிடைக்கும். அதே மாரி நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிறுகிழங்குலையும் நான் நல்லா திருவி இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது கூட இத எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு நல்லா லைட்டா பெசஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இது எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, நம்ம சோம்பு ஆட் பண்ணிட்டு, இப்ப அரைச்சு வச்சிருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, அந்த ஏலக்காய், பட்டை அது எல்லாமே ஆட் பண்ணி, அத கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு முழு பல்லாரிய சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அந்த பல்லாரியும் அது கூட போட்டு லைட்டா உப்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவும் 90% வதங்குனா போதும். இப்போ வந்து நம்ம துருவி வச்சிருந்தோம்ல சிறுகிழங்கு, அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் அத ஆட் பண்ணிட்டு, அப்போ அது கூட கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் வேணும்னா அத ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நம்மள பட்டை, கிராம்பு, ஏலக்காவோட ஸ்மெல்லு நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். கறி மசாலா அவசியம் இல்ல. காரம் வேணும்னா நீங்க பச்சை மிளகா வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதையும் அது கூட ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுவிக்கோங்க. லைட்டா தண்ணீல வந்து கைய கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பெசஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கையில ஒட்டல. நான் வந்து நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கைய கழுவிட்டேன். அப்போ எனக்கு உருண்டை பிடிக்க முடியல. கையில அவ்வளவா ஒட்டல. நம்மளுடைய பால்ஸ் எல்லாமே உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பால் அப்படியே நீங்க போட்டு பொரிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிரிஸ்பியா மேல இருக்காது அப்படிங்கிறதுக்காக பிரெட் கிரம்ஸ்ல லைட்டா அப்படியே கோட் பண்ணிட்டேன். இத வந்து டிப் பண்ணிலாம் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. லைட்டா ரொம்பவே 1% அளவுக்கு நம்மளுக்கு முறுமுறுன்னு இருந்தா போதும். அதனால லைட்டா நான் பிரெட் கிரம்ஸ்ல வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்பலாம் மொறுமொறுலாம் இருக்காது. லைட்டா இருக்கும். இப்போ பாருங்க நம்மளுடைய பால்ஸ் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து நம்ம பொரிச்சிட வேண்டியதுதான். நான் வந்து எப்பவும் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரீஃபைண்ட் ஆயில்ல வந்து இத எல்லாத்தையுமே நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது நீங்க சாப்பிடுறதுக்கு வந்து கோலா உருண்டை, அச்சு அசல் கோலா உருண்டை மாரி தான் இருக்கும். நீங்க பெசையும் வச்சுலே நீங்க அந்த இத ஃபீல் பண்ணலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். இதோட மெயின் இது என்ன அப்டின்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ம் நம்ம ஆட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பரா கிடைச்சது. இப்போ நம்மளுடைய கோலா பால்ஸ் எல்லாமே பொரிச்சாச்சு. இப்போ செம்ம கிரிஸ்பியா உள்ளக நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருந்தது. சிறுகிழங்கு பிடிக்காதவங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி குடுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். இது 90% அப்படியே உங்களுக்கு கோலா உருண்டை ஃப்ளேவர் உங்களுக்கு குடுக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. வயல சுவை நத்தியமாடும். பண்ணிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.